தற்போது விலையை குறைக்காமல் ஏமாற்றும் ஆவின் குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து பால் பொருட்கள் விற்பனை விலையை குறைக்காமல் ஆவின் விலை குறைக்காமல் இருப்பதாக தற்போது இழந்த புகார் குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். பால் பொருட்கள் விற்பனை விலையை தனியார் பால் நிறுவனங்கள் குறைத்திருக்கக்கூடிய நிலையில் ஆவின் விலை குறைக்காமல். அனைவருக்கும் வணக்கம். சரக்கு மற்றும் சேவை வரி என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி வரிக்கான அந்த கவுன்சில் 56வது கூட்டம் கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துக்கான நடவடிக்கைகள் அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. அதில் பால் சார்ந்த உபபொருட்களான அதாவது யூஎஸ்டி பால், பனீர் உள்ளிட்டவர்களுக்கு வந்து முழுமையான விலக்கு அளித்தும் நெய், வெண்ணெய், சீஸ் உள்ளிட்ட பொருட்களுக்கு 12%லேருந்து 5% குறைச்சும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது மத்திய அரசு. அன்றைய தினமே எங்கள் தமிழ்நாடு பால் முகவர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை முழுமையாக பொதுமக்களுக்கு கொடுக்கணும், தனியார் பால் நிறுவனம் ஆவினும் அதற்கான விற்பனை விலையை உடனடியாக குறைக்கணுன்ற ஒரு கோரிக்கையை அன்றைய தினமே கோரிக்கையாக வெளியிட்டிருந்தோம். ஆனால் எந்த விதமான அறிவிப்பும் சுற்றறிக்கைகளும் வராத சூழலில் தற்போது செப்டம்பர் 22 இன்றைய தினம் வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்திருக்கு. இந்த சூழல் முன்னணி தனியார் பால் நிறுவனம் பலவும் அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு ஏற்ற வகையில் வெண்ணெய்க்கு 1 கிலோவுக்கு 30 ரூபாயும், சீஸுக்கு 1 கிலோவுக்கு 40 ரூபாயும், நெய்க்கு 1 கிலோவுக்கு 50 ரூபா வரையிலும், யூஎஸ்டி பாலுக்கு 1 லிட்டருக்கு 3 ரூபா வரையிலும், ஐஸ்கிரீம் ஒரு 60 ml 90 ml கப்புக்கு குறைஞ்சபட்சம் 5 ரூபா வரையிலும், பன்னீருக்கு 1 கிலோவுக்கு 25 ரூபா வரையிலும் விலை குறைப்பை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் நலன் சார்ந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை முழுமையாக மக்களுக்கு போய் சேரணுன்ற வகையில் செயல்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தனியார் பால் நிறுவனங்களுக்கும் எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் அதிக விலைக்கு பால் கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்கிறோன்னு சொல்லக்கூடிய ஆவி நிர்வாகம் ஒரு விஞ்ஞான ரீதியான விலை உயர்வை பொதுமக்கள் மேலே திணிக்கக்கூடிய வகையில் செயல்பாட ஈடுபட்டுருக்காங்க. 19/9/2025 அன்று ஆவி நிர்வாக இயக்குனர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா 22/9/2025 30/11/2025 வரைக்கும் டிஸ்கவுண்ட் ரேட்டில், நல்லா கேட்டுங்க, ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை பொதுமக்களுக்கு கொடுக்கல, டிஸ்கவுண்டில் தள்ளுபடி விலையில் ஆவின் நெய்யை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்க போகிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நெய்யிக்கு மட்டும்தான், வெண்ணெய்க்கோ சீஸுக்கோ இந்த விலை ஜிஎஸ்டி குறைப்பின் பலனை கொண்டு வரல. ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஆவி நிர்வாகம் விஞ்ஞான ரீதியான விலை உயர்த்ததை வந்து மறைமுகமாக பால் கொழுப்பு சத்தை குறைச்சி மறைமுக விலை உயர்வை ஏற்றுறது பண்ணுறது, இது மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சுருக்கிற சூழலில் இன்றைக்கி நெய்யிக்கு 1 கிலோவுக்கு 50 ரூபாய் வரையிலும், வெண்ணெய்க்கு 40 ரூபாய் வரைக்கும் விலை குறைக்க வேண்டிய தருணத்தில் விற்பனை விலையை குறைக்காமல், வெண்ணெய்க்கும் சீஸு பன்னீருக்கெல்லாம் விலையை குறைக்காமல் நெய்யிக்கு மட்டும் தள்ளுபடி என்கின்ற ஒரு பொய்யான ஒரு போலியான நடவடிக்கையை ஆவி நிர்வாகம் மேற்கொண்டுருக்கு. இந்த ஆவி நிர்வாக மக்கள் விரோத ஆவி நிர்வாகத்திற்கு எங்கள் தமிழ்நாடு பால் முகவர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை முழுமையாக பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தற்போது தள்ளுபடி விலை என்று சொல்லக்கூடிய நெய் விலை குறைப்பை முழுமையாக செயல்படுத்தணும். வெண்ணெய், சீஸு, பன்னீர் உள்ளிட்ட அனைத்து வகையான பால் பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு ஏற்ற வகையில் விற்பனை விலையை குறைக்கணுன்ற கோரிக்கையை வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். ஒருவேளை ஆவி நிர்வாகம் இந்த விற்பனை விலை குறைப்பை செய்ய தவறுமானால் மத்திய அரசு ஜிஎஸ்டி கவுன்சில் ஆவி நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த தருணத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பல முன்னணி பால் நிறுவனங்கள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுடைய விலையை குறைத்த நிலையில் ஆவின் நிர்வாகம் மட்டும் ஏன் இன்னும் விலையை குறைக்கவில்லை என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார் திரு பொன்னுசாமி அவர்கள். இது பற்றிய மேலும் விவரங்களோடு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் திரு பொன்னுசாமி அவர்கள். வணக்கம் பொன்னுசாமி சார். தொடர்ந்து இதுபோன்று ஆவின் நிர்வாகம் இந்த பால் விலையை குறைக்காமல் இருப்பதால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், அதாவது ஒருவேளை ஆவின் நிர்வாகம் இந்த விலையை குறைத்தா பொதுமக்களுக்கு என்ன மாதிரி எவ்வளவு விலை குறைய வாய்ப்புகள் உண்டு பொன்னுசாமி சார்? அதாவது இப்போ இந்த ஜிஎஸ்டி விலை குறைப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நெய்க்கு 50 ரூபா வரைக்கும் விலை குறைய வாய்ப்பு உண்டு. வெண்ணெய்க்கு 40 ரூபா, பன்னீருக்கு 25 ரூபா, சீஸுக்கு 40 ரூபா, இந்த மாதிரி ஒரு கணிசமான தொகை வந்து பொதுமக்களுக்கு விலை குறைந்து அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு.
ஆனா மத்திய அரசு அறிவிச்சதே ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வந்து பொதுமக்களுக்கு அது பலன் போய் சேரணுன்றதுக்காக தான். ஆனா தனியார் பால் நிறுவனங்கள்லாம் எல்லாமே இன்று முதல் வந்து எல்லா வகையான பொருட்களுக்கும், அதாவது ஜிஎஸ்டி கீழே பன்னீரும் யூஎஸ்டி மில்க்குக்கும் முழு விலக்கு கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. மற்ற பொருட்களுக்கு 12ல இருந்து 5 விழுக்காடா மாத்திருக்காங்க. ஐஸ்கிரீமுக்கு 18ல இருந்து அதுவும் 5 விழுக்காடா கொண்டு வந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலையும் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலவினங்கள்ல ஈடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆவின் நிர்வாகம், அதுவும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாத்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியா அவங்க எப்படி ஊழல் முறைகேடு பண்றாங்களோ அது மாதிரி விஞ்ஞான ரீதியா விலை உயர்வை ஏத்துறதுல, மறைமுகமா மக்கள் தலையில விலை உயர்வு திணிக்கிறதுல கில்லாடியா இருக்காங்க ஆவின் நிர்வாகம். ஏற்கனவே பாலுக்கு வந்து கொழுப்பு சத்தை திருடி மறைமுகமான விற்பனை உயர்வு பண்ணாங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி விலை வரியை குறைச்ச பிறகும் கூட ஆவின் நிர்வாகம் அதற்கான அந்த பலனை நேரடியா மக்களுக்கு கொடுக்காம இன்னைக்கு நெய்க்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுபடி விற்பனையும் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைச்சாச்சு, அப்போ அதனுடைய பலனை முழுமையா கொடுத்தே ஆகணும். அது கொடுக்கலன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு உத்தரவை மீறக்கூடிய செயலாகும். இதே தனியார் செஞ்சாங்கன்னா உடனடியாக ஜிஎஸ்டி கவுன்சிலும் மத்திய அரசும் ரைடு பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இது அரசு, தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனம் இப்படி பண்ணும்போது இவங்களை யார் நடவடிக்கை எடுக்கிறதுன்ற கேள்வி வருது. அதுவும் இல்லாம வெண்ணெய்க்கு குறைக்கல, பன்னீருக்கு குறைக்கல, சீஸுக்கு குறைக்கல, ஐஸ்கிரீம் குறைக்கல, எந்த வகையான பொருட்களுக்கும் குறைக்கல, நெய்யுக்கு மட்டும் குறைச்சிருக்காங்க. அதுவும் இந்த 22/9 இருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தள்ளுபடி விலையில தரோன்றாங்க. அப்போ டிசம்பர் 1ல இருந்து பழையபடி அதே பழைய விலைக்கு விலை உயர்வு அமலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இவங்க வந்து டைரக்டா விலையை குறைக்காம தள்ளுபடின்ற பேர்ல கொடுத்துட்டு திரும்ப விலையை உயர்த்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆவின் நிர்வாகத்து மேல அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன உத்தரவு போட்டிருக்காங்களோ அதற்கேற்ற வகையில விற்பனை விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இவங்க எடுக்கல அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலையும் மத்திய அரசுக்கு நாங்க புகார் அளிக்க தயாராக இருக்கோம். ஜிஎஸ்டி கவுன்சிலும் மத்திய அரசும் ஆவின் நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ன்ற இந்த தருணத்துல கேட்டுக்கிறோம். பொன்னுசாமி சார், இப்போ ஜிஎஸ்டி பலனை பொதுமக்களுக்கு வழங்காத நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. குறிப்பாக டோல் ஃப்ரீ நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. ஒரு தமிழக அரசு நிறுவனத்தின் மீது புகார்கள் அப்படி நம்ம கொடுக்க முடியுமா? தொடர்ந்து உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சார்? இப்போ உடனடியாக ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாங்க போராளிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம், ஆவின் நிர்வாகத்துக்கும் கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த தள்ளுபடின்ற கான்செப்டே இருக்கக்கூடாது, இந்த விற்பனை விலையை குறைப்ப உடனடியாக அமலுக்கு கொண்டு வரணும். நெய்க்கு, அதே மாதிரி வெண்ணெய்க்கு, பன்னீர், சீஸ், ஐஸ்கிரீம் வகைகளுக்கும் விற்பனை விலையை குறைக்கணுன்றத முதல்ல ஆவின் நிர்வாகத்துக்கு கோரிக்கையா வச்சிருக்கோம். ஆவின் நிர்வாகம் குறைக்க தவறுமானால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணுன்றதையும் சொல்லியிருக்கோம். இந்த 2 தரப்புல இருந்து நடவடிக்கை இல்லாத பட்சத்துல உடனடியாக ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாரா இருக்கும். அடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக பொன்னுசாமி சார், ஜிஎஸ்டி பலனை ஆவின் நிர்வாகம் பொதுமக்களுக்கு முறையாக வழங்க வேண்டும் என்ற உங்களுடைய கருத்துக்களுக்கு தொலைபேசி வாயிலாக பதிவு செய்தமைக்கு நன்றி பொன்னுசாமி சார். நன்றி சார்.